பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் சங்கீதம் 127 1ஆம் வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆம், அநேக பிரயாசங்கள் நமக்கு இருக்கலாம். பிரயாசம், விருப்பம் எல்லாமே இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு பிரயாசம் அவசியம், விருப்பங்கள் அவசியம். நல்ல வேலை வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கும், அது அவசியம். நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, விருப்பம் இருக்கும், பிரயாசம் இருக்கும், அதுவும் நல்லது. நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரத்திற்கு தேவைப்படுகிற எல்லா காரியத்திற்கும் பிரயாசப்படுவது நல்லது. குடும்பத்திற்காய் பிரயாசப்படுவது நல்லது, ஊழியத்திற்காய் பிரயாசப்படுவது நல்லது, சொந்த காரியங்களுக்காய் பிரயாசப்படுவது நல்லது. ஆனால் எல்லாமே தேவன்தான் அதை நமக்கு பூர்த்தி செய்ய வேண்டும், தேவன்தான் நமக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு, ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எதை விரும்பினாலும், நாம் எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு அது உகந்ததா, ஆண்டவருடைய சித்தத்திலே இது இருக்கிறதா என்று நாம் செபித்து, ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று நாம் செபித்து, ஆண்டவருக்கு நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய ஆசைகளையும் தெரியப்படுத்த வேண்டும். நாம் பிரயாசப்படுகிறது நல்லது தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்திலே அந்த பிரயாசத்தின் பலன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன்தான் அந்த காரியத்தை நமக்கு வழங்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அதாவது வீட்டை கட்டுகிறவர்கள் யாராகிலும் இருக்கலாம். ஆனால் அது நடக்க வேண்டும் என்றால், நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் கனவுகள் இருக்கலாம். நான் ஒரு நல்ல ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு ஆண்டவர் கொடுக்க வேண்டும், அல்லது நான் ஒரு சொந்த வீடை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆண்டவருக்கு அந்த சித்தம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நீங்கள் வீடு கட்டுவதிலே விருப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் வீடு வாங்குவதிலோ, வீடு கட்டுவதிலோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குவதிலோ, வியாபாரமோ வேலையோ எது செய்தாலும் ஆண்டவருடைய சித்தம் அதிலே காணப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்முடைய பிரயாசத்தையும், நம்முடைய விருப்பத்தையும், நம்முடைய ஆசைகளையும், நம்முடைய கனவுகளையும், நம்முடைய நோக்கங்களையும் எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டும். தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு, ஆண்டவரே, நான் இந்த காரியத்திலே விருப்பப்படுகிறேன், இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும், நான் ஒரு வீடு கட்டலாம் நினைக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த வீடை கட்டி கொடுங்க ஆண்டவரே, நீர்தான் எனக்கு கட்டி கொடுக்க வேண்டும், உம்மை அன்றி நான் யார் இடத்திலே போவேன், கர்த்தாவே எனக்கு ஒரு வீடு வாசலை கட்டி கொடுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய ஆசைகளையும் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அந்த காரியத்திற்கான நீங்கள் முயற்சி செய்யும்போது அது வாய்க்கச் செய்கிறார். நீங்கள் நல்ல ஒரு வீடுகளை கட்டி குடியேறுவீர்கள். எனவே இப்படியாக தேவன் இந்த வசனத்திலே 2 காரியத்தை முக்கியமாக வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், ஆண்டவருடைய விருப்பம் அங்கே காணப்பட வேண்டும். அதே போல நம்முடைய பிரயாசமும் அங்கே காணப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம், ஆண்டவருடைய விருப்பம், இது 2ம் தான் இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற உட்கருத்து. ஆண்டவருடைய விருப்பம், நம்முடைய பிரயாசம். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்திலே நாம் பிரயாசப்படும் பொழுது அது நமக்கு வாய்க்காது. நாம் பிரயாசப்படுகிற காரியத்திலே ஆண்டவர் விருப்பம் இருந்தால், ஆண்டவர் அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்றால் எப்படியாகிலும் முடித்து தீர்ப்பார். எனவே
அதற்கு என்ன சொல்லுகிறார்? இந்த 3வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், சங்கீதம் 127:3 சொல்லுகிறது, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே ஒரு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நாம் பிரயாசப்படுகிறோம், உண்மைதான். நாம் ஆசைப்படுகிறோம், உண்மைதான். நமக்கு தேவைப்படுகிறது, உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமென்றால் அந்த வீட்டுக்கு தேவையான மண், ஜல்லி, கற்கள், கம்பிகள், சிமெண்ட், இத்தனை காரியங்கள் ஒரு வீட்டை கட்ட பயன்படுகிறது. அப்போது அத்தனை காரியங்களும் எங்கே இருந்து வந்திருக்கிறது? இந்த பூமியிலிருந்து வருகிறது. இந்த பூமி உண்டாக்கினவர் யார்? ஆண்டவர். அப்போது மண்ணும் பொன்னும் வெள்ளியும் ஆண்டவருடையதாக இருக்க, நாம் விரும்புகிற பிரயாசத்தின் காரியம் ஆண்டவர் தான் நடத்தி கொடுக்க வேண்டும். எனவே நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம். இருந்தாலும் எல்லாம் பணத்தாலேயே செய்து முடிய முடியாது. ஏனென்றால் பணம் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நேரம், காலம் வாய்க்க வேண்டும், மனிதர்கள் கைகூடி வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான எல்லா நேர காலங்கள் அமைய வேண்டும். இது எல்லாம் அமைத்து தருகிறவர் ஆண்டவர் ஒருவரே பிரியமானவர். எனவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானவன் என்று, கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறார்? நித்திரையை அளிக்கிறார். அதை போல ஆண்டவருடைய இருதயத்துக்கு யார் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறீர்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வீட்டை கட்டி கொடுக்கிறார். வீட்டின் கட்டுவதற்கான காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது நம்முடைய பிரயாசத்தை தேவன் அறிந்து அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். நாம் பிரயாசப்படுகிற காரியம் விருதாவாகாதபடி, வெறுமையாய் போகாதபடி அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நாம் செபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள் வாய்க்காமல் போகாதபடி ஆண்டவரே, அவர்கள் உமக்கு பிரியமாய் வாழவும், பிரியமானவனே பிரியமானவளே என்று அழைக்கிற தேவன் ஆண்டவரே, அவர்கள் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அதே போல அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்படுகிற எந்த காரியமாயிருந்தாலும், ஆசைப்படுகிற எந்த காரியமாயிருந்தாலும், விருப்பப்படுகிற எந்த காரியமாயிருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய ஜெப விண்ணப்பத்தை கேட்டு அந்த காரியத்தை வாய்க்க செய்வீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.